மீனாட்சி மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட மேம்பட்ட சிகிச்சை எலிக்கொல்லி விஷத்தில் இருந்து 14 வயது சிறுமியை காப்பாற்றியுள்ளது. பிளாஸ்மா பெரிசிஸ் எனப்படும் மேம்பட்ட சிகிச்சை முறையின் வருகையால் டெல்டா பகுதியில் கடந்த 1.5 முதல் 2 ஆண்டுகளாக எலிக்கொல்லி விஷத்தால் ஏற்படும் இறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியில் பால்துறை முக்கிய சிகிச்சை பிரிவை கொண்ட முதல் மருத்துவமனையான தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை மிகவும் கொடிய எலிக்கொல்லியை உட்கொண்ட ஒரு 14 வயது சிறுமிக்கு இரத்த ஓட்டத்தின் சுழற்சியில் இருக்கும் நச்சுக்களை அகற்றும் ஒரு மேம்பட்ட இரத்த சிகிச்சையான பிளாஸ்மா பெரிசிஸ் சிகிச்சையை அளித்து அச்சிறுமியின் உயிரை காப்பாற்றியுள்ளது. நோயாளி தனது தனிப்பட்ட பிரச்சினை மற்றும் மனசோர்வு காரணமாக எலிக்கொல்லியை உட்கொண்டதாக தெரிவித்தார். உட்கொண்ட 4 நாட்களுக்கு பிறகு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவலி போன்ற உபாதைகளை கொண்டிருந்ததால் சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மனநல மருத்துவர்கள் மற்றும் உளவியலாளர்கள் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கிரிட்டிக்கல் கேர் குழுவை கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது. நீர் வந்து இது பண்றோம், டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? அந்த மாதிரி டைம் டு டைம் அந்த மெட்டபலைட்ஸை 4-5 நாள் கிளியர் பண்ணோம்னா அவங்க நார்மல் லிவர் வந்து மேலும் மேலும் பாதிப்படையாம ஒன்று பிரிவென்ட் ஆகுது. ரெண்டாவது அவங்களோட லிவரே வந்து திரும்பியும் ரீஜெனரேட் ஆகி அவங்க உயிருக்கு வந்து பாதிப்படையாம காப்பாற்ற முடியுது. சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல டெத் ஆகிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி பிளாஸ்மா பெரிசிஸ் டைம் டு டைம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல லேசான அறிகுறிகள் இருக்கும் போதே இந்த பிளாஸ்மா பெரிசிஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ரத்த சுத்திகரிப்பு பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. சோ முக்காவாசி பேரை நம்ம காப்பாற்ற முடிய நிலைமை இப்போதைக்கு இருக்கு. இது வந்து அட் பிரசன்ட் இருக்கிற மக்களுக்கும் வெளியில், அதாவது ரூரல் ஏரியா